வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே. புகழும் சொத்தும் ஒரே நேரத்தில் குவியப் போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்த 100 நாட்களுக்குள் இது நடந்தே தீரும். பொதுவாகவே கும்பம் ராசி என்பது ஜோதிடத்தில் 11வது ராசியாகும். கும்பம் என்றால் அறிவு, ஆன்மீகம், முன்னேற்றம், புதுமை என்பவற்றின் அடையாளம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகிற்கு ஒளிபாய்ச்சும் மின்மினி நட்சத்திரங்களை போன்றவர்கள். இவர்களை பற்றி சொல்லத் தொடங்கினால் வார்த்தைகள் போதாது. ஏனென்றால் அவர்களின் உள்ளார்ந்த அழகு, அறிவின் பெருமை, ஆன்மீக சக்தி ஆகியவை அளவற்றவை. அதே போலதான் கும்பராசிக்காரர்கள் அறிவின் அகன்ற பெருங்கடல் போல இருக்கிறார்கள். இவர்களிடம் இருக்கும் சிந்தனை சக்தி, புதிய கண்டுபிடிப்புகள் செய்யும் திறன், உலகை மாற்றும் எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களிடம் அரிதாக காணப்படும். இவர்கள் எதையும் சாதாரணமாக சிந்திப்பதில்லை. உலகமே நினைக்காத வழிகளில் சிந்தித்து புதிய பாதைகளை திறப்பவர்கள். மேலும் கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில், சமுதாய நலனில், மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வதில் ஒப்பற்றவர்கள். இவர்களின் உள்ளம் கருணையால் நிரம்பி இருக்கிறது. யாருடைய துயரத்தையும் பார்த்தால் அமைதியாக இருக்க முடியாது. உதவ விரைந்து செல்லும் குணம் இவர்களிடையே மிகப்பெரிய அழகு. அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் யாருக்கும் அடிமையாக வாழ விரும்ப மாட்டார்கள். சுதந்திர தினம் இவர்களின் மூச்சு புகை போல தங்கள் முடிவுகளை தாமே எடுப்பார்கள். எந்த சவாலான சூழ்நிலையிலும் தங்கள் சுதந்திரத்தையும் சுயமரியாதைகளையும் காக்கும் வல்லமை இவர்களிடம் உண்டு. மேலும் இவர்கள் காலத்திற்கு முன்னோடிகள். இன்று உலகம் பயன்படுத்தும் பல முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை கும்பராசிக்காரர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தங்கள் மனதில் கற்பனை செய்திருப்பார்கள் போல. இவர்களின் பார்வை எப்போதும் எதிர்காலத்தையே நோக்கியது. குறிப்பாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் மேடையே. ஒரு பக்கம் இவர்களின் உள்ளத்தில் ஆன்மீக ஒளி ஜொலிக்கிறது, மறுபக்கம் அறிவியல் சிந்தனைகள் இவர்களின் மூளையில் மின்னுகிறது. இரண்டையும் சமநிலையில் தாங்கி நிற்பதால் இவர்களை அறிவு ஆன்மீக சங்கமம் என்று சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இவர்கள் பிறவி கலைஞர்கள். ஓவியம், இசை, இலக்கியம், கண்டுபிடிப்புகள் எதை கை நீட்டினாலும் அதில் தனித்துவத்தை உருவாக்குவார்கள். உலகம் பார்த்திராத புது பாதையை அமைப்பதில் இவர்களுக்கு பெரும் திறமை. அதேபோல் இவர்களின் அறிவாற்றலை யாராலும் அளவிட முடியாது. இவர்களின் சிந்தனை விதிகள் எப்போதும் சாதாரண மனிதர்களை விட உயர்ந்தவை. உலகம் இது முடியாது என்று சொல்லும் விஷயத்தையே ஏன் முடியாது என்று கேட்டு அதற்கு விடை காண்பார்கள். மேலும் கும்பராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக பிறந்தவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் நட்பு என்பதே பெரும் செல்வம். யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். உண்மையான நட்பை நிலைத்து காப்பவர்களே கும்பராசிக்காரர்கள். அதேபோல் இவர்களின் மனசாட்சி எப்போதும் நேர்மையில்தான் இருக்கும். பொய்யை தாங்க மாட்டார்கள். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள். சமுதாயத்தில் நீதியை நிலைநிறுத்தும் பணியில் இவர்களுக்கு எப்போதும் முக்கிய பங்கு இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சுருண்டு போக மாட்டார்கள். தோல்வி வந்தாலும் அதில் கூட ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சென்றடையும் உச்சி எப்போதும் வானத்தை எட்டியதாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இவர்களின் புதுமை. சிந்தனையால் மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்துவார்கள். மேலும் கல்வியில் மேன்மை. எந்த கடின பாடத்தையும் எளிதாக கற்றுக்கொள்வார்கள். ஆன்மீகத்தில் உயர்வு. தியானம், யோகா, ஆன்மீக சிந்தனைகள் இவர்களை இன்னும் மேன்மையடையச் செய்கின்றன. அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் பிறந்த இடமே ஒரு புண்ணிய பூமி. ஏனென்றால் அவர்கள் பிறந்த இடம், சுற்றம், சமுதாயம் எல்லாம் இவர்களால் முன்னேற்றம் பெறும். குடும்பத்தில் அமைதியை தருவார்கள். நண்பர்களுக்கு ஊக்கமாய் இருப்பார்கள். சமூகத்தில் முன்னேற்றம் கொண்டு வருவார்கள். நாட்டிற்கே பெருமை சேர்ப்பவர்கள் ஆவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்கள் பற்றி எவ்வளவு புகழ்ந்தாலும் அது குறைவாகத்தான் தோன்றும். அவர்களின் அறிவு, கருணை, சுதந்திரம், முன்னேற்ற எண்ணம், ஆன்மீகம் ஆகிய அனைத்தும் சேர்ந்து இவர்களை மனிதர்களில் அற்புதமானவர்களாக ஆக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் கும்பராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள், தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு, பெரிய பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டு. வெளியில் வர முடியாமல் தவிக்கும் சூழ்நிலை உண்டாகும். கடனில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அடிவயிறு, சிறுகுடல், பெருங்குடல் தொடர்பான பாதிப்புகள் வரும் சூழல் உள்ளது. பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாத சூழல் ஏற்படும். நம்முடைய வாய் அமைதியாக இருக்காது. ராசி லக்னத்தில் ராகு இருப்பதால் வேண்டுமென்றே பிரச்சனைகள் செய்வீர்கள்.
குடும்பத்தில் சஞ்சலம் என்பது உங்களுடைய வார்த்தைகளினால் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதால் அப்ரெண்டிஸ் போன்ற பாதிப்புகள் வரும். பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியத்தை பார்ப்பதால் உங்களுக்கு நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து வெளிவடுவீர்கள். குரு கடாட்சம் இருக்கும் வரை உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு எதிராக நடக்கும். அஷ்டமத்தில் சென்று சூரியன் புதன் அமரும்போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அடிவயிறு கழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சூடு போன்றவை ஏற்படும். சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும், மனைவியாக இருந்தால் கணவரின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பால் பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதால் நண்பர்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. குரு நல்ல நிலையில் இருப்பதால் அச்சமடைய தேவையில்லை. குருவாயூர் கிருஷ்ணரை மனதார வழிபாடுவது நல்லது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 70% நன்மைகள் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் 4 மாதங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டம் நன்மைகளை பெறப்போகும் ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. அதாவது துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு வக்கரமாவதால் உங்களுக்கு 100% நன்மைகளை கொடுக்க போகிறது. நண்பராக இருக்கும் நபரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும். வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும். விரும்பிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யும் பாக்கியம் உள்ளது. வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள இசை கேட்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. வீட்டில் பெரியவர்களுடன், அப்பாவுடன், சகோதரர்களுடன் இருக்கும் சண்டைகள், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். வழக்குகள் முடியும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகமும் உண்டாகும். மனச்சங்கடங்கள் தீரும். அந்யோன்யம் அதிகரிக்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும். இடமாற்றங்களால் நல்ல நன்மைகள் நடக்கப் போகிறது. எந்த முடிவை எடுத்தாலும் அதில் 100% நேர்மறையான நன்மைகளை பெறுவீர்கள். அபரிமிதமான யோகமான காலகட்டம் என்பதால் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இடுப்பு, ஆசனவாய் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது செல்போனில் பேசிக்கொண்டே செல்வதை தவிர்ப்பது நல்லது. கை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காதல் கைகூடும் வாய்ப்புள்ளது. திருமண யோகம் உண்டு. புதிய தொழில், வியாபாரம் தொடங்கும் பாக்கியம் உள்ளது. கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல இடத்தில் இருப்பது, டீலர்ஷிப் ஏஜென்சி தொடங்குவது போன்ற பாக்கியங்கள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து நடக்கும் யோகமும் உண்டு. வீட்டுக்கு விருந்தாளி வரும் யோகமும் உண்டு. அந்த விருந்தாளியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி ஏற்படும் யோகம் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் நீங்கும். அனைத்து விஷயங்களுமே இனி உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நாம் செய்வது சரி என்ற எண்ணம் தோன்றும். தைரியமாக முடிவுகளை எடுப்பீர்கள். யார் உங்களை பார்த்தாலும் மரியாதை கொடுப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஃபோன் கால்கள், நட்பு போன்றவற்றை விட்டு விலகுவது மிக மிக நல்லது. அதாவது கற்பனைகள், பயம், சிந்தனைகள், குழப்பங்கள் நீங்க போகிறது. பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய யோகம் உண்டாகும். புரோக்கரேஜ், கமிஷன்ஸ் தொடர்பான வேலைகள், ரியல் எஸ்டேட்ஸ், மார்க்கெட்டிங்ஸ், பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய யோகம், நீண்ட நாட்களாக வராத பணங்கள் திரும்ப கிடைப்பது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்வது போன்ற யோகம் உண்டாகும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று அதன் மூலம் புதிய வீடு வாங்கும் பாக்கியமும் ஏற்படும். பழைய சொத்துக்கள் விற்பனையாகவும் முடியும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாட்டரி அடிக்கும் யோகமும் உண்டாகும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். நிறைய பேருக்கு மனோநிலை மாறும். நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் யோகமும் உண்டாகும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனமகிழ்ச்சி சிலருக்கு அபரிமிதமாக கிடைக்கும். பழனி முருகனின் அனுக்கிரகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். முருகப்பெருமான் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குமாம். குரு வக்கரமாக இருக்கும் போது இந்த 4 மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகப் போகிறது. பல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கும் ஸ்தானம். காதல் கைகூடும். நல்ல நேரமாக இருப்பதால் பயன்படுத்தி கொள்வது நல்லது. பெரும் பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் நவக்கிரகங்களின் ராஜாவாக அறியப்படுகிறார். ஜோதிடத்தில் சூரியன் தொழில், ஆன்மா, ஆற்றல், மரியாதை மற்றும் தலைமைத்துவ திறன்களை குறிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்ச்சியாகிறார்.
அந்த வகையில் சூரியன் கடக ராசியில் நுழைவதால் குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். அதில் முதல் ராசியாக கும்பராசியும் ஒன்று. இந்த காலகட்டங்களில் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம். மேலும் அவர்களின் நீண்ட கால நிலுவையில் உள்ள பணிகள் மீண்டும் தொடங்கப்படலாம். அவர்கள் முதலீடுகளை திட்டமிடுகிறீர்கள் என்றால் அதிலிருந்து பலன்களை பெற இதுவே சிறந்த காலம். நீதிமன்ற வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையாக மாறலாம். அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியை தரும். மேலும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் மூலம் அவர்கள் சிறப்பான நன்மைகளை அடையலாம். அவர்களின் உடல்நலம் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். குறிப்பாக சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைவதால் கும்பராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம். இந்த கிரக பெயர்ச்சியால் அவர்கள் பல்வேறு வழிகளில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் அவர்களின் ஆறுதல் மற்றும் வசதிகள் அதிகரிக்கும். வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வேலையில் இருப்பவர்கள் பெரிய பதவிகளை உயர்வுகளை பெறலாம் மற்றும் பணியிடத்தில் சாதகமான சூழல் நிலவும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். மேலும் பல ஒப்பந்தங்கள் மூலம் பண லாபத்தை பெறலாம். அவர்களின் முதலீடுகள் எதிர்பாராத லாபத்தை தரும். மேலும் குடும்பத்தில் அமைதிகளையும் மகிழ்ச்சியும் நிலவும். அதேபோல் முக்கிய கிரகங்கள் அனைத்துமே கும்பராசிக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் புதிய விஷயங்கள் எதையுமே இந்த மாதம் முயற்சிக்க வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலன்கள் கிடைக்காது. இதற்கு உதாரணமாக கும்பராசிக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பழி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகன செலவுகள் பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம். இருந்தாலும் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும். திடீர் வருமானமும் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. அவசரமாக குடும்ப விஷயங்களில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும். பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். உறவுகள் மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும். பணவரவும் சீராக இருக்கும். அதிலும் முக்கியமாக தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த நாட்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடாக காண்பீர்கள். எதிர்பார்ப்பிக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது புதிய வேலைவாய்ப்பு போன்றவற்றை மாதத்தின் இறுதியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த வராமல் இருந்த தொகை முதல் தொழில் ரீதியான சிக்கல்கள் உள்ளிட்டவை நீங்கி கடைசி வாரத்திலேயே தொழில் வளர்ச்சியை காண்பீர்கள். எல்லா விஷயங்களுமே கூடுதல் முயற்சிகள் மற்றும் கடினமாக உழைத்த பிறகுதான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடக்கம் முதல் பல விஷயங்களில் சின்னதாக நெருக்கடிகள் முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போவது, வீண் விரயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை ஏற்படலாம். மாதத்தின் இறுதியில் சூழல் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக மாறி மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சி மற்றும் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும். குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களும் நிறைவேறும். மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறப் போகிறது. சுபகாரியங்கள் தடைகள் விலகும். திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. இந்த வாரம் உள்ளூர் வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும். தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும்.
வழுக்கி விழுவதற்கான அபாயம் உள்ளது. எனவே நடக்கும்போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செல்வது அவசியம். வளர்ப்பு பிராணிகள், விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும். அதிலும் முக்கியமாக பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி லக்கணக்காரர்களுக்கு 7ஆம் இடம் எனும் களத்திர ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சேர்வது நல்ல அமைப்பு இல்லை. உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். மனைவிக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும். வயிறு தொடர்பான உபத்திரவங்கள், கர்ப்பப்பை பிரச்சனை, பான்கிரியாஸ் பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு அஷ்டமத்தில் புதன், சூரியன் அமர்வதால் பின் முதுகு, இடுப்பு, எலும்பு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும். அரசு வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பணத்தால் ஏமாறும் வாய்ப்புகள் உள்ளது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதுவரை தேவையில்லாத மன அழுத்தங்கள், குழப்பத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்க உள்ளது. எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. ராசி லக்னத்தில் ராகு இருப்பதால் 7ஆம் இடத்தில் 3-4 கிரகங்கள் சேர்கின்றன. பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதால் தப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். கும்பத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம். இந்த மாத இறுதி வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நிறைய பேருக்கு ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத நட்புகளை தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன், சந்திரன், கேது போன்றவை இணைவு பெறுவதால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பெரிய ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும் போது விஷ்ணு பகவான், துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது சகலவித மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. இதற்கு உதாரணமாகத்தான் மகிழ்ச்சி ரீதியாக 75%, பொருளாதாரம் ரீதியாக 75% நல்ல நன்மைகளை பெறுவதற்கான நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய உள்ளது. ஏனென்றால் பல்வேறு கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இனிவரும் மாதங்களெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கப் போகிறது. உத்தியோகம், தொழிலில், வியாபாரம், கல்வி ஆகிய அனைத்து விஷயங்களிலும் உயர்வு இருக்கும். குழந்தைகள் மூலம் பெருமிதம் கொள்வீர்கள். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் அனைத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி வரும் மாதங்கள் என்றால் இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது என்று கூட சொல்லலாம். வீடு, நிலம், வண்டி, வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்கள் இருக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து நல்லது கிடைக்கும். ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில், சமூகத்தில் உங்களின் தனிப்பட்ட செல்வாக்கு நன்கு உயரப்போகிறது. உறவினர்கள் வருகையால் உற்சாகம் பிறக்கும். குடும்பத்தில் புது உறவு உண்டு. சுபகாரிய தடைகள் விலகும். அடுத்தடுத்து நல்ல செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். முக்கியமாக வாழ்க்கை துணையின் கால், பாதம், மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். வளர்ப்பு பிராணிகள், விஷப்பூச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களின் வயிறு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள நவக்கிரக கோயில் சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை தரும். முக்கியமாக சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி தரிசனம் செய்வது சிறப்பான முன்னேற்றங்களையும் கொடுக்கும். கந்த சஷ்டி கவனத்தை தினசரி உச்சரிப்பது உங்கள் மனதில் நேர்மறையான சிந்தனையான நிலைக்க உதவும். ஏனென்றால் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வமுடைய கும்பராசியினரே நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர். இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்கும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும். பணவரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது வைப்பது நல்லது.
குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேரும். வேலை பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள். உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது மிக மிக நல்லது. சரி, அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.